அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நம்ம மிதுன ராசி பொருளாதார வசதி அதிகரிக்க, பண வசதி மேம்பட என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா பணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். காலையில எந்திரிச்சல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் நம்ம சுவாசிக்க மறந்தாலும் பணம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. வாழ்றதுக்கும் பணம் வேணும். நம்ம டில் எண்டுக்கு நமக்கு பணம் வேணும். நம்மளோட பிற்காலத்துக்கு அப்புறம் நம்மளோட சந்ததியினர் யூஸ் பண்றதுக்கும் நம்ம பணம் சேர்த்து வச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த காலத்துல ட்ரெண்டிங் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தா கூட சில பேர்கிட்ட பணம் ரொம்ப அதிகமா போகுது. சில பேர்கிட்ட பணமே இல்லை. சில பேர்கிட்ட தேவைக்கு மட்டுமே பணம் இருக்குது. இதுல 3 விதமான கேட்டகரி தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இந்த 3 விதமான கேட்டகரிகளை நம்ம ரொம்ப பண வசதி இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல லோயர் ரேஞ்சில இருக்கிறவங்க, மிடில் ரேஞ்சில இருக்கிறவங்க தான் பணத்தால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. லோயர் ரேஞ்சில இருக்கிறவங்க கூட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிருது. ஆனா இந்த மிடில் கிளாஸ் ரேஞ்சில இருக்கிறவங்க இருக்கிற ரேஞ்சிலேயே அவங்களோட வசதியை அவங்களோட இருக்க முடியல, இல்ல அப்படின்ற ரேஞ்சிலேயே அவங்கள ஏத்துக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கர்மாவாலதான் பணம் சேரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஒருத்தவங்களோட திறமையும் அவங்களோட தொழிலும் தான் அவங்களுக்கு ஒரு பணத்தையோ புகழையோ அந்தஸ்தையோ கொடுக்க போகுது. திறமையோ ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ இல்லாதவங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கவே முடியாது. சில பேருக்கு பணம் இருக்கும். அதாவது அப்பா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, இல்ல ஒய்ஃப் சம்பாதிப்பாங்க, இல்ல ஹஸ்பண்ட் சம்பாதிப்பாங்க. ஆனா யாருகிட்ட அந்த நிர்வாக திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு தொழில் திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு உத்தியோக திறமை இருக்குதோ, அவங்க கிட்டதான் அந்த மணியை ஆளக்கூடிய சக்தி இருக்கும். அப்ப பணம் ஒருத்தவங்கிட்ட இருக்கு அப்படின்றத மட்டும் வச்சு அவங்க பணக்காரங்க அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த மணியை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி இருந்தால் மட்டுமே அவங்க பணத்தை ஆளக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பாங்க. இப்ப ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பணக்காரர் ஆகிற மாதிரி, கார் வாங்குற மாதிரி, வீடு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. அதோட அர்த்தம், உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மாதிரியான கற்பனை பண்ணும்போது நமக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைகள் வெளிப்படும். அந்த திறமையை நம்ம மேம்படுத்த, அந்த திறமையை மெருகுபடுத்த நம்ம பொருளாதார வளர்ச்சியில பெரிய லெவல்ல இதுதான் தாற்பயமான ஒரு விஷயம். இப்ப எல்லாருமே அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல தாழ்வான நிலைக்கு போறது, உயர்ந்த நிலைக்கு போறது, இது ரெண்டுக்குமே சனி பகவான் தான் அதிகமான ஒரு காரணியாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மக்காரகன் சனி பகவான். சென்ற பிறவியில் நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரிதான் இந்த பிறவி நமக்கு இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நன்மை தீமைக்கு அவர் காரணமாக இருக்கிறதுனால, நான் என்னைய பாக்குற கிளையண்ட் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் சொல்வேன். இந்த பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பெரும்பான்மையா பொருளாதார வளர்ச்சி வரும். அதே நேரத்துல வீழ்ச்சி வராது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்குமான சனி ஓரையில அவங்க சமைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. குறிப்பா மௌன விரதம் இருக்கிறது, ஸ்ரீ ராமஜெயம் சொல்றது, விநாயகர் வழிபாடு பண்றது, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரும். பெரிய வீழ்ச்சி ஏற்படாம அவங்க வாழ்க்கையில நல்லபடியா வாழ முடியும். மிதுனம் அப்படிங்கிறது காலபுருஷ 3ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல மாற்றத்தை சொல்லக்கூடிய இடம். அப்ப இவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு இயல்பாகவே உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். ஏன்னா காலபுருஷ 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அவங்க வாழ்க்கையில என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்றத அவங்களோட உள்ளுணர்வால அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அந்த உள்ளுணர்வு படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டா கூட அந்த உள்ளுணர்வு படி அவங்க செயல்பட மாட்டாங்க. அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு டிராபேக். அதாவது பிரபஞ்சம் எல்லாருக்குமே உள்ளுணர்வை கொடுக்காது. சில ராசிகளுக்கும் சில நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் உள்ளுணர்வை பிரபஞ்சம் கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது மிதுனத்துக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருந்தால் கூட அவங்களுக்கு சுக்கிரன் 5-12 கூடையவனாக இருக்கிறதுனால, அந்த 5ஆம் அதிபதி அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு அவங்களுக்கு இருந்தா கூட அவரே விரையாதிபதியாக இருக்கிறனால நம்மளை மீறி என்ன நடந்திருப்பது, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு அவங்களாவே அவங்க மனசை தேத்திக்குவாங்க. அது மாதிரி அவங்க அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுல ரொம்ப ரொம்ப வல்லவர்கள். இப்ப ஒரு மிதுன ராசிக்காரங்கிட்ட போய் நீங்க ஒரு பிரச்சனை, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய தீர்வு ரொம்ப ஆப்டா இருக்கும். அவங்க சொல்ற மாதிரி மித்தவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைகள் ரெக்டிபிகேஷன் ஆகும். ஆனா இவங்க இருக்கிற டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கு அவங்க 1000 அட்வைஸ் பண்ணா கூட தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க சொதப்பிடுவாங்க.
ஊருக்கு கொடுக்குற அட்வைஸ் அவங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும். தனக்கு தானே எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தவறாக தான் வந்து போகும். இதே மாதிரி இப்ப மிதுன ராசிக்கு ஒரு இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தற்பெருமை, புகழ் இதுக்கு வந்து ரொம்ப வந்து ஆசைப்படுவாங்க. இதுக்கு வந்து அதிகமா வந்து மயங்குவாங்க. யாராவது வந்து அவங்கள வந்து பெருமைப்படுத்தி பேசினாலோ, அவங்கள வந்து புகழ்ச்சியாக பேசினாலோ, இவங்க வந்து தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஈகை குணம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு இதுவும் இருக்கு. அத தனக்கு பின் தான் வந்து தானம்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. இவங்களை வந்து யார் புகழ்றாங்களோ, இவங்களை யார் வந்து தற்பரமையா பேசுறாங்களோ அவங்க கிட்ட இவங்க வந்து அடிக்ட் ஆயிடுவாங்க. அவங்களோட மனசுல இருந்து எல்லாத்தையுமே, அவங்க கிட்ட பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்தையுமே வந்து இழந்துருவாங்க. அதாவது பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து சந்திரன் தான் வந்து 2ஆம் அதிபதியாக வந்து வர்றாரு. சந்திரன் வந்து வளர்ந்து தேயக்கூடிய கிரகம். 15 நாள் வந்து வளரும், 15 நாள் வந்து தேயும். 15 நாள் வந்து இவங்க வந்து வருமானம் வந்து ரொம்ப அதிகமா வரும். அப்பெல்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப கெத்தா வந்து கம்பீரமா வந்து இருப்பாங்க. அடுத்த 15 நாள் இவங்களுக்கு வந்து வருமானம் வரலன்னொடனே அப்படியே மனசுக்குள்ளேயே வந்து ரொம்ப வந்து சோர்வாயிருவாங்க. மனசுக்குள்ளேயே வந்து ரொம்ப வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, நம்ம வந்து ரொம்ப அதிகமா பணம் வந்து நம்ம ரொம்ப அதிகமா செலவு பண்ணிட்டோமோ, அதை வந்து அந்நேரம் வந்து நம்ம வந்து சேமிச்சு வச்சிருக்காம போயிருச்சோ அப்படின்னு வந்து புலம்புவாங்க. ஆனா திரும்ப வந்து 15 நாள், அடுத்த 15 நாள் பணம் வந்த உடனே பழையபடி இவங்க வந்து செலவு பண்ணுவாங்க. அது மாதிரி இவங்களுக்கு வந்து பணம் தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு மிதுன ராசிக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சந்திரன் வந்து முதன்மையான பணம் தரக்கூடிய கிரகம். ஏன்னா அவர் வந்து 2ஆம் அதிபதி அப்படின்றதுனால. அடுத்து வந்து சுக்கிரன் வந்து அவங்களுக்கு வந்து அதிகப்படியா பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி 8ஆம் அதிபதி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் படுத்தவர். செவ்வாய் வந்து அவருக்கு வந்து லாபாதிபதி. இப்ப 2 ஆதிபத்திய பெற்ற கிரகங்கள் வந்து என்னென்ன இருக்கு இவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன், சனி, செவ்வாய். இந்த 3மே வந்து 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களா. இப்ப சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரே ஆதிபத்தியம் தான். அவர் வந்து வளர்ந்து தேயக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால 15 நாள் வருமானம் கொடுப்பாரு, 15 நாள் வருமானம் வந்து கொடுக்க மாட்டாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஏற்ற இறக்கமான வருமானம் தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தொழிலையும் வந்து ஒரு உத்தியோகத்திலேயோ தொழிலையோ அவங்களால வந்து ஒரு நிலைச்சி வந்து நிக்க முடியாது. மாற்றத்தை நோக்கி வேகமா போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு உத்தியோகத்திலேயோ ஒரு தொழிலே இருக்காங்கன்னா, யாராவது வந்து அவங்க கிட்ட இந்த உத்தியோகத்துல வந்து நல்ல மார்ஜின் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இந்த உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், இந்த தொழில உங்களுக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே டகால்னு அடுத்த தொழிலுக்கு வந்து அவங்க வந்து மாறிடுவாங்க. சிந்திச்சு அடுத்தவங்களுக்கு அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா தனக்கு வந்து அந்த தொழில் வந்து செட் ஆகுமா, தனக்கு அந்த தொழில வந்து என்ன தெரியும், தான் அந்த தொழிலை செஞ்சா அந்த தொழில வந்து நம்மளால வந்து ஜெயிக்க முடியுமா, நாம இந்த உத்தியோகத்துக்கு போனா இந்த உத்தியோகத்துக்கு இந்த நாலேஜ் எல்லாம் நமக்கு வந்து வேணும், அந்த நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்லாம் வந்து யோசிக்கவே வந்து மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட நினைப்பே வந்து நாம புத்திசாலித்தனம் நமக்கு நிறைய இருக்கு, நாம வந்து புத்திசாலி, நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து அவங்க அதிகமா இருக்கிறதுனால வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல வந்து அவங்க தோத்து போறதுக்கு அந்த புத்திசாலித்தனத்தை தன்னோட 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 திறமையை தானே வந்து மெச்சிக்கிறது, இதுதான் அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க வீழ்றதுக்கு வந்து காரணமாகவே வந்து இருக்குது. அப்ப புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருந்தால் கூட அந்த புத்திசாலித்தனம் வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வந்து பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் வாழ்க்கையில வந்து ஜெயிக்க வந்து முடியும். இப்ப 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள்ல ஒரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் வந்து நன்மை கொடுத்தால் இன்னொரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் வந்து கண்டிப்பாக வந்து தீமையை செய்யத்தான் வந்து செய்யும். அப்ப 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் வந்து பணபர ஸ்தானத்துக்கு வந்து சொந்தக்காரங்களாக வரும்போது, அதாவது ஒரு ஜாதகத்துல வந்து 2, 5, 8, 11 தான் பணபரஸ்தானம் அப்படின்றது நம்ம வந்து சொல்றோம். இப்ப சுக்கிரன் எடுத்துக்கிட்டோடனே அவரே வந்து 5 குடையவனாகி 12 குடையவனாக இருக்கிறதுனால இப்ப இவங்களோட கெப்பாசிட்டி, ஒரு பிள்ளைக்கு வந்து கல்யாணம் செய்யக்கூடிய கெப்பாசிட்டிக்கு வந்து ஒரு 25 பவுன் 30 பவுன் போடலாம்னா கௌரவத்துக்கு, ஏன்னா 5ஆம் இடம் தான் கௌரவம், கௌரவத்துக்காக வந்து 30 பவுன்ல இருந்து அவங்க வந்து 50 பவுன் நான் போடுறேன்னு வந்து வாக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா சந்திரன் இல்லையா 2 குடையவன், அப்ப அவங்களோட வாக்கு வந்து அவசரப்பட்ட வாக்காக வந்து இருக்கும். அதனால நிறைய டிராபேக் வந்து வரும். 5 குடையவன்கிறது வந்து குழந்தை, 5 குடையங்கிறது வந்து கௌரவம், 12ஆம் இடம்ங்கிறது வந்து விரயம். அப்ப பிள்ளைங்களுக்காக நிறைய விரயம் வந்து சந்திப்பாங்க. பூர்வீகத்தால நிறைய விரயங்கள் வந்து சந்திப்பாங்க. பூர்வீக சொத்தை வந்து காப்பாத்துறதுக்காக நிறைய விரயங்கள் சந்திப்பாங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களை நம்பி நிறைய விரயங்கள் வந்து அவங்க வந்து சந்திப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 6 குடையவனும் வந்து செவ்வாய், லாபாதிபதியும் வந்து செவ்வாய். 6ஆம் இடம்ங்கிறது வந்து உத்தியோகம், 6ஆம் இடங்கிறது வந்து கடன், 6ஆம் இடங்கிறது வந்து நோய். இப்படி நம்ம எந்த விதத்துல நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலும் வந்து அவங்க வந்து ஒரு குழந்தைக்கு செய்யறதுக்காகவோ ஒரு சொத்து வாங்குறதுக்காகவோ எதுக்காகவோ வந்து அவங்க வந்து கடன் பட்டாங்கன்னா ஈஸிக்குள்ள வந்து அவங்களால வந்து அடைக்க வந்து முடியாது. ஆனா 6 குடையவனே வந்து லாபாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அவங்க வந்து கடனை வந்து அடைக்கிறாங்க. அடைச்சா கூட திரும்ப வந்து அவங்க வந்து கடன்ற விஷயத்துக்கு அவங்க வந்து போய் மாற்றாங்க. கடன் வந்து ரொம்ப அதிகமா அவங்களை வந்து பாதிப்புக்கு செய்யும் போது அதை பத்தி வந்து யோசிப்பாங்க. இனிமே நான் என் வாழ்க்கையில கடனே வாங்க மாட்டேன்பாங்க.
ஏன்னா மிதுனம் அப்படிங்கிறது வந்து புதன் வந்து இரட்டைத்தன்மையான கிரகம். நான் வாங்க மாட்டேன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஆனா அந்த ரெசல்யூஷனை வந்து அடுத்த அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்த உடனே அதை வந்து கீப் அப் பண்ண மாட்டாங்க. அதை வந்து காத்துல வந்து பறக்க விட்டுட்டு நம்ம தான் கடனை அடைச்சிட்டோம்ல, நம்ம தானே ஜெயிச்சிட்டோம்ல, இனிமே அடுத்த நிலையை நோக்கி நம்ம வந்து போவோம். இப்படிதான் அவங்க வாழ்க்கையில வந்து அந்த திட்டமிடுதல், முறையான திட்டமிடுதல் இல்லாததுனால நிறைய பாதிப்புகளை வந்து சந்திப்பாங்க. இப்ப சனி பகவான் எடுத்துக்கோங்க, அவர் தான் அவங்களுக்கு வந்து அட்டமாதிபதி, அவரே தான் வந்து அவங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்துங்க விபத்து, கண்ட அவமானம், சர்ஜரி இப்படின்னு நம்ம வந்து சொன்னா கூட 8ஆம் இடம் அப்படிங்கிறது தான் வந்து விபரீத ராஜயோகத்தை சொல்ற இடம். 8ஆம் இடம் தான் வந்து ஒருத்தவங்களோட பிற்காலத்துக்கு அவங்களுக்கு அப்புறம் அவங்க சந்ததிகள் பயன்படுத்துற மாதிரி சொத்தை சேர்க்கிற இடமும் வந்து அதுதான். அவங்களுக்கு வந்து அட்டமாதிபதி வந்து 9 குடையவனாக இருக்கிறதுனால தந்தையால நிறைய வந்து கடன்படுவாங்க. இல்ல தந்தையால வந்து நிறைய பொருளாதார இழப்புகள் வந்து இருக்கும். எனிவே இவங்க என்ன செஞ்சா இவங்க லைஃப்ல வந்து இவங்க வந்து பெரிய லெவல்ல வந்து வளர முடியும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, வந்து இவங்க வந்து வெண்மை நிறத்தை வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ண கூடாது. அது மாதிரி மஞ்சள் கலர் வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவங்க வந்து சந்திரன் வந்து இவங்களுக்கு வந்து 2 குடையவனாக இருக்கிறதுனால இவங்க வந்து நிறைய புனித நீராடல் வந்து நிறைய பண்ணணும். மாசத்துக்கு ஒருக்க, இல்ல ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்க, 3 மாசத்துக்கு ஒருக்க எங்கேயாவது நீர்நிலைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் புனித ஸ்தலங்கள் இருக்கு பாத்தீங்களா, திருச்செந்தூர், கொடுமுடி, பவானி, இந்த மாதிரி வந்து நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்தலங்கள்ல உள்ள இறைவனை கும்பிட்டு அங்க வந்து அவங்க வந்து புனித நீர் ஆடி அதுக்கப்புறம் அந்த இறைவனை வந்து அவங்க கும்பிடும்போது அவங்க வாழ்க்கையில வந்து பொருளாதார வளர்ச்சி ரொம்ப பெருக்கமா வந்து இருக்கும். இதை நான் நிறைய பேருக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இதை பயன்படுத்தி ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்து வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன ரத்தினங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து 50 வயசுக்குள்ளவங்களாக இருந்தா முத்து வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அதே மாதிரி இவங்க வந்து வைரம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நிறைய மிதுன லக்னம் வந்து வைரம் யூஸ் பண்ணி வந்து அவங்க லைஃப்ல வந்து தோத்து போவாங்க. ஏன்னா அவரே 5 குடையவனாகி 12 குடையவனாக இருக்கிறதுனால வைரத்துக்கு மாற்றாக இவங்க ஒயிட் ஜர்கான்ற ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். இந்த திருமண தடையை சந்திக்கக்கூடிய மிதுன ராசியெல்லாம் ஒயிட் ஜர்கான் வந்து போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சுக்கிரனோட ஆக்டிவேஷன் வந்து அதிகமாகி திருமண தடை வந்து அவங்களுக்கு வந்து அகலும். அதே மாதிரி இவங்க வந்து சனி பகவானுக்குள்ள நீல கலரை யூஸ் பண்ணாம இருக்கிறது, அதுக்குள்ள ரத்தினங்களை வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயமாக வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து தன்னோட வங்கி கணக்கை வந்து கரூர் வைசியா பேங்க்ல வந்து இவங்க வந்து வச்சுக்கணும். அங்கதான் கடன் வாங்கிறதாக இருந்தாலும் அங்கதான் இருக்கணும். அவங்களுக்கு வந்து சேமிப்பு வாங்குறதா இருந்தாலும் அங்க இருந்தா அவங்களுக்கு வந்து வேகமாக வந்து கடன் அடையும், பொருளாதார மேன்மை வந்து அதிகமாக வந்து உண்டாகும்.